Hello guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது thumb rule for calculation of number of bricks. அதாவது thumb rule யூஸ் பண்ணி எப்படி number of bricks கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. நம்ம சேனல்ல சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தமான வீடியோக்கள் நிறையவே போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 4 பிரிக் வால் கட்டுவதற்கு எவ்வளவு கற்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. அதுக்கு உண்டான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 50 ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா. அதாவது நம்ம எந்த சைஸில் வால் கட்ட போகிறோமோ அதோட ஏரியாவை ஸ்கொயர் மீட்டரில் கால்குலேட் பண்ணி அதோட 50யை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறது. அது எப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு 5 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் உயரமும் உடைய வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 50 ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா 750 ப்ளஸ் 75. நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 825 நம்பர்ஸ். ஆஸ் பர் திஸ் thumb rule we got 825 numbers bricks, but actual calculation படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 686 நம்பர்ஸ். இந்த 686 நம்பர்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அந்த மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 9 inch வால் கட்டுவதற்கு தேவையான கற்களின் எண்ணிக்கையை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே 5 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் உயரமும் உடைய வால் திக்னஸ் 9 inch. அதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 100 ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா. அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர் மீட்டர் மல்டிப்ளை வித் 100 ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா 1500 ப்ளஸ் 150 1650 நம்பர்ஸ் தேவைப்படும். பட் ஆக்சுவல் கால்குலேஷன் we got 1750 numbers bricks. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே வாலை நம்ம ஃபீட்டில் மெஷர் பண்ணால் அதுக்கு என்ன thumb rule அப்படின்னு பார்க்கலாங்க. அதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட் மல்டிப்ளை வித் 4.5 ப்ளஸ் 10% எக்ஸ்ட்ரா. நம்ம எடுத்துக்கிற வாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 feet நீளம் 10 feet உயரம். அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 160 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 4.5. இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற கால்குலேட் பண்ணக்கூடியது 4 inch வால், 4 inch பிரிக் வால் ஆர் 4 inch பிரிக் வால், 4.5 inch பிரிக் வால். அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 792 நம்பர்ஸ். அதாவது 792 பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது இந்த thumb rule இருந்து வந்த வேல்யூ. பட் ஆக்சுவல் கால்குலேஷன் நம்மளுக்கு கிடைச்சது 686 நம்பர்ஸ். ஓகேங்களா. அடுத்து 9 inch பிரிக் வால் கட்டுவதற்கு எப்படி கற்களின் எண்ணிக்கை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இன் ஸ்கொயர் ஃபீட் மல்டிப்ளை வித் 9 ப்ளஸ் 10%. 16 அடி நீளம் 10 அடி உயரம் உடைய வால் கட்டுவதற்கு எவ்வளோ கற்கள் தேவைப்படும். அதாவது 9 inch வால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 1584 numbers bricks. But actual calculation this brick were 1750 numbers brick required. ஓகேங்களா. இதில் இந்த ரெண்டுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஆக்சுவல் கால்குலேஷனுக்கும் thumb ruleக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆக்சுவல் கால்குலேஷனில் எப்படி நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்தாலும் மெஷர்மெண்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்தாலும் அதை எம்கியூப்க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த எம்கியூப்லேருந்து எவ்வளோ பிரிக்
தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது இதோட சிம்பிள் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு M3க்கு 500 bricks தேவைப்படுது. ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை 35.28 மல்டிப்ளை வித் 500. ஓகேங்களா? we got 3.40 m³ multiply with 500, we got 1700 numbers bricks. பட் நம்ம முன்னால் பார்த்துருந்தோம் 1715 நம்பர்ஸ் bricks தேவைப்படும் அப்படின்னு. இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வந்துச்சு அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஃப்ராக்ஷனல் டிஃப்ரென்ஸ்னால இந்த வேறுபாடு வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த மெத்தட் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வால்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை 35.28 இன்டூ 500. அதோட வால்யூம் எப்படி அப்படின்னா, லென்த் ஆஃப் த வால் 16 feet, height of the wall 10 feet, thickness of the wall பார்த்தீங்கன்னா 0.75 feet, 9 inch, 9 divided by 12, 0.75 feetங்க. அதோட வால்யூம் வந்து சிஎஃப்டியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை M³ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 35.28ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்ம அதை வால்யூம் ஆஃப் த வால் M³ கிடைச்சிருக்கு. அந்த ஒரு M3க்கு 500 நம்பர் ஆஃப் bricks தேவைப்படுது அப்படின்னா 3.40 M3க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் bricks தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்ட். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த மெத்தட் மூலயமா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் தம்ப்ரூலை ஒரு அர்ஜென்ட் கால்குலேஷனுக்கு, ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஆக்சுவல் கால்குலேஷனுக்கு நம்ம லாஸ்ட்டாக சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்சுவல் கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் bricks கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.